நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஹல்லேலூயா. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள். உங்க குடும்ப வாழ்க்கையில இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள். உங்களுடைய பிசினஸ்ல இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள். உங்க ஊழிய பாதையில இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள். இந்த சபை இதிலும் பெரிதானதை காணும். ஆமென். ஹல்லேலூயா. யாருக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த சம்பவம் முழுவதும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தான் ஞானஸ்நானம் பெற்ற 2வது நாளிலே இதை சொல்லுகிறார். 2வது நாளிலே. அதற்கு முன்னால ஒரு பிரசங்கமும் பண்ணல, ஒரு அற்புதமும் செய்யல. முதல் ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் கலிலேயாவுக்கு போக மனதாக இருக்கிறார். போற வழியில பிலிப்பு என்கிற ஒரு மனுஷனை பார்த்து, என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லுகிறார். போறவன் அவன் மாத்திரம் போக வேண்டியதானே, நம்மெல்லாம் சர்ச்சைக்கு நாம மாத்திரம் தானே வர்றோம். ஆனா அந்த பிலிப்பு அப்படி அல்ல, கூட ஒரு ஆத்துமாவை என்ன செஞ்சு போறான், கூட்டி கொண்டு வருகிறான். தேவ பிள்ளையே, ஆராதனைக்கு வரும் பொழுது, கூட்டங்களுக்கு வரும் பொழுது நாம மாத்திரம் வரக்கூடாது, நம்ம கூட ஒரு ஆத்துமாவை சேர்த்து என்ன செய்யணும், கூட்டி கொண்டு வரணும். பாருங்க, இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்ல அவனுக்கு வார்த்தை இல்லை. அந்த நாத்தான்வேல் கேட்ட அந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு பிலிப்புவுக்கு சரியான வார்த்தை இல்லை. அதனால ஒரு வார்த்தை சொல்றான், நீ வந்து பாருப்பா, எனக்கும் இயேசுவை குறித்து அதிகமாக ஒன்றும் என்ன செய்யாது, தெரியாது, நானே இப்போதான் முதல்ல பார்க்குறேன், நீ வந்து பார். ஏன்னா இயேசு இதுக்கு முன்னால பிரசங்கம் பண்ணல, இயேசு ஒரு அற்புதமும் செய்யல. இயேசு செய்த முதலாவது அற்புதமே 2ஆம் அதிகாரத்தில் தான் என்ன செய்யப்பட்டு இருக்கிறது, எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த வந்து பாருங்கிற ஒரு வார்த்தை அந்த நாத்தான்வேலுக்குள்ள கிரியை செய்கிறது. பாருங்க, அவன் வாரான். அவன் வந்த உடனே தூரத்தில் வரும் பொழுதே இயேசு சொல்லுகிறார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு சரியா சுவிசேஷம் சொல்ல தெரியாம இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவ குறித்து சரியா சொல்ல தெரியாமல் இருக்கலாம். ஆனா ஒரு நல்ல ஒரு வார்த்தை, ஆத்தும ஆதாயம் பண்ணுவதற்கு நல்ல ஒரு வார்த்தை, சபை வளர்ச்சிக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தை, வந்து பார். எங்க சர்ச்சுக்கு நீங்க வந்து பாருங்க, எங்க ஆராதனைக்கு நீங்க வந்து பாருங்க, அற்புத பெருவிழாவுக்கு வந்து பாருங்க. இந்த ஒரு வார்த்தை மாத்திரம் சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் சொல்வாங்கன்னா, சபை எப்பொழுதோ 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு பெருகி இருக்கும். ஆமென். இந்த வார்த்தையை சொல்வதற்கு வெட்கப்படுகிறதுனால தான் நிறைய சபை வளராமல் இருக்கிறது. இந்த சபை, இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல, இயேசு சொன்ன வார்த்தை. நீங்கள் 39வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இயேசுவே சொல்லுகிறார், வந்து பாருங்கள், வந்து பாருங்கள். பாருங்க, அவங்க நல்ல ஒரு ஊழியக்காரங்களா மாறிட்டாங்க. அது மாத்திரமல்ல, 4ஆம் அதிகாரத்துல 5 புருஷர்களோடு வாழ்ந்த ஒரு சகோதரி அவ ஊர்ல போய் சொல்றா, வந்து பாருங்கள். அந்த ஒரு வார்த்தை சொன்னதுனால அந்த முழு கிராமமே, முழு ஊரே கர்த்தருக்கு சொந்தமாக மாறிவிட்டது. ஹல்லேலூயா. எனவே அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு தீர்மானம் எடுங்க, இந்த வந்து பாருங்கள்ங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துவேன். எத்தனை பேர் உங்க கூட வேலை செய்யறவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வார்த்தை என்ன செய்யுங்க, சொல்லுங்க. எங்க ஆராதனைக்கு வந்து பாருங்க, எங்க சர்ச்சுக்கு வந்து பாருங்க, இன்னைக்கு அற்புத பெருவிழாவுக்கு வந்து பாருங்க. ஆமென். ஆராதனை முடிஞ்சு போன பிறகு ஒரு 10 பேருக்காவது ஃபோன் பண்ணி சொல்லணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எத்தனை பேருக்கு தெரியும், தெரியும்ல. யாருக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த சம்பவம் முழுவதும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தான் ஞானஸ்நானம் பெற்ற 2வது நாளிலே இதை சொல்லுகிறார். 2வது நாளிலே. அதற்கு முன்னால ஒரு பிரசங்கமும் பண்ணல, ஒரு அற்புதமும் செய்யல. முதல் ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் கலிலேயாவுக்கு போக மனதாக இருக்கிறார். போற வழியில பிலிப்பு என்கிற ஒரு மனுஷனை பார்த்து, என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லுகிறார். போறவன் அவன் மாத்திரம் போக வேண்டியதானே, நம்மெல்லாம் சர்ச்சைக்கு நாம மாத்திரம் தானே வர்றோம். ஆனா அந்த பிலிப்பு அப்படி அல்ல, கூட ஒரு ஆத்துமாவை என்ன செஞ்சு போறான், கூட்டி கொண்டு வருகிறான். தேவ பிள்ளையே, ஆராதனைக்கு வரும் பொழுது, கூட்டங்களுக்கு வரும் பொழுது நாம மாத்திரம் வரக்கூடாது, நம்ம கூட ஒரு ஆத்துமாவை சேர்த்து என்ன செய்யணும், கூட்டி கொண்டு வரணும்.
பாருங்க, இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்ல அவனுக்கு வார்த்தை இல்லை. அந்த நாத்தான்வேல் கேட்ட அந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு பிலிப்புவுக்கு சரியான வார்த்தை இல்லை. அதனால ஒரு வார்த்தை சொல்றான், நீ வந்து பாருப்பா. எனக்கும் இயேசுவை குறித்து அதிகமாக ஒன்றும் என்ன செய்யாது, தெரியாது. நானே இப்போதான் முதல்ல பார்க்குறேன், நீ வந்து பார். ஏன்னா இயேசு இதுக்கு முன்னால் பிரசங்கம் பண்ணலை, இயேசு ஒரு அற்புதமும் செய்யலை. இயேசு செய்த முதலாவது அற்புதமே 2ஆம் அதிகாரத்தில் தான் என்ன செய்யப்பட்டு இருக்கிறது, எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த வந்து பாருங்கிற ஒரு வார்த்தை அந்த நாத்தான்வேலுக்குள்ள கிரியை செய்கிறது. பாருங்க, அவன் மாறான். அவன் வந்த உடனே தூரத்தில் வரும் பொழுதே இயேசு சொல்லுகிறார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு சரியா சுவிசேஷம் சொல்ல தெரியாம இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவ குறித்து சரியா சொல்ல தெரியாமல் இருக்கலாம். ஆனா ஒரு நல்ல ஒரு வார்த்தை, ஆத்தும ஆதாயம் பண்ணுவதற்கு நல்ல ஒரு வார்த்தை, சபை வளர்ச்சிக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தை, வந்து பார். எங்க சர்ச்சுக்கு நீங்க வந்து பாருங்க, எங்க ஆராதனைக்கு நீங்க வந்து பாருங்க, அற்புத பெருவிழாவுக்கு வந்து பாருங்க. இந்த ஒரு வார்த்தை மாத்திரம் சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் சொல்வாங்கன்னா, சபை எப்பொழுதோ 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு பெருகி இருக்கும். ஆமென். இந்த வார்த்தையை சொல்வதற்கு வெட்கப்படுகிறதுனால தான் நிறைய சபை வளராமல் இருக்கிறது. இந்த சபை, இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல, இயேசு சொன்ன வார்த்தை. நீங்கள் 39வது வசனத்தை பார்த்தீங்கன்னா இயேசுவே சொல்லுகிறார், வந்து பாருங்கள், வந்து பாருங்கள். பாருங்க, அவங்க நல்ல ஒரு ஊழியக்காரங்களா மாறிட்டாங்க. அது மாத்திரமே 4ஆம் அதிகாரத்துல 5 புருஷர்களோடு வாழ்ந்த ஒரு சகோதரி அவ ஊர்ல போய் சொல்றா, வந்து பாருங்கள். அந்த ஒரு வார்த்தை சொன்னதுனால அந்த முழு கிராமமே, முழு ஊரே கர்த்தருக்கு சொந்தமாக மாறிவிட்டது. ஹல்லேலூயா. எனவே அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு தீர்மானம் எடுங்க, இந்த வந்து பாருங்கள்ங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துவேன். எத்தனை பேர் உங்க கூட வேலை செய்யறவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வார்த்தை என்ன செய்யுங்க, சொல்லுங்க. எங்க ஆராதனைக்கு வந்து பாருங்க, எங்க சர்ச்சுக்கு வந்து பாருங்க, இன்னைக்கு அற்புத பெருவிழாவுக்கு வந்து பாருங்க. ஆமென். ஆராதனை முடிஞ்சு போன பிறகு ஒரு 10 பேருக்காவது ஃபோன் பண்ணி சொல்லணும். உங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் எத்தனை பேருக்கு தெரியும், தெரியும்ல? எப்படியாவது இன்னைக்கு அற்புத பெருவிழாவுக்கு என்ன செய்யுங்க, ஆச்சரியப்படுறீங்களே. பிதாவாகிய தேவன் எனக்கு இதை காட்டிலும் பெரிதான காரியங்கள் என்ன செய்வாரு, காண்பிப்பார். இயேசு எதை செய்தாலும் தானாக செய்ய மாட்டார். பிதா என்ன செய்து காண்பிக்கிறாரோ அதைத்தான் அவர் செய்வார். எங்க பிதா செய்து காண்பிப்பார்னா, அவருடைய ஜெப வேளையில அதிகாலையில எழும்பி பிதாவின் பாதத்துல காத்திருப்பார். அப்பொழுது பிதா தரிசனத்துல அந்த நாள் முழுவதும் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து காண்பிப்பார். அதைத்தான் அந்த நாள் முழுவதும் இயேசு செய்வார். அப்போ ஜெப வேளையில பெரிய காரியம் நடக்க போகுது. உங்களை குறித்து தான் சொல்றார் ஆண்டவர். உங்க ஜெப வாழ்க்கையில பெரிய காரியம் நடக்க போகிறது. உங்க ஜெப நேரங்கள்ல பெரிய காரியம் நடக்க போகிறது. இதுவரைக்கும் நீங்க கண்ணை மூடுனா இருட்டா தெரியுது, இனிமேல கண்ணை மூடுனா உங்க ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும், தரிசன கண்கள் திறக்கப்படும். பெரிதானவைகளை நீங்கள் காண்பீர்கள், பெரிதானவைகளை காண்பீர்கள். ஆனா நீங்க செய்ய வேண்டியது அதிகாலையில எழும்பி ஜெபம் பண்ணுங்க, முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடுங்க, அப்பொழுது பெரிதானவைகளை காண்பீர்கள். ஆமென். 2வது, ஆண்டவர் என்ன பெரிய காரியம் உங்களுக்கு செய்ய போகிறார். யோவான் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, மன்னிக்கவும் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் ஆண்டு சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற 2வது வார்த்தை, நீங்க பெரியவர்களை காண்பது மாத்திரமல்ல, பெரிய காரியங்களை செய்ய போகிறீர்கள். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். ஆண்டவர் சொல்ல, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். இயேசு என்னென்னலாம் செய்தாரு? குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார், சப்பானிகளை நடக்க பண்ணினார், மரித்தவர்களை உயிரோடு கூட எழும்ப பண்ணினார். என் பிள்ளைகளே, இதையும் நீங்கள் செய்வீர்கள், இதிலும் பெரிதானவைகளையும் செய்வீர்கள். ஆமென்.
இயேசுவின் நிழல் பட்டு சுகமானதா பைபிள்ல நம்ம பார்க்க முடியல. ஆனா பேதுருவின் நிழல் பட்டு என்ன செய்தார்கள்? சுகமானார்கள். அப்பொழுதே அது ஆரம்பமாகிவிட்டது. இந்த கடைசி நாட்கள்ல அதை காட்டிலும் பெரிய காரியங்கள் கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய விரும்புகிறார். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரை கொண்டு கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ஆமென். இதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை தான், வேற எந்த நிபந்தனை கிடையாது. இயேசுவை சந்தேகப்படாம விசுவாசிங்க. ஆமென். இதுல எத்தனை பேர் இயேசுவை விசுவாசிக்கிறவங்க? ஹல்லேலூயா. நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய போகிறீர்கள். பிரபலமான ஊழியர்களை கொண்டு செய்யாத காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிறார். உங்களை கொண்டு செய்ய போகிறார். சகோதரி, உங்களை கொண்டு செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமீன் சொல்லிட்டு வீட்டிலேயே உட்கார்ந்தா பெரிய காரியம் நடக்காது. களத்துக்குள்ள போகணும், கிராமங்களுக்குள்ள போகணும். ஆண்டவர் அறியாத மக்களை போய் ஊழியம் செய்ய ஆரம்பிங்க. எனக்கு வரமே இல்லைன்னு இதுவரைக்கும் சொல்லி கொண்டிருக்கலாம். கையை வச்சா போதும், உங்க கைகளினாலே பெரிய காரியம் நடக்கும். அசுத்த ஆவிகள் அலறி ஓடும், பலத்த கிரியைகள் நடக்கும். ஆமென். ஊழியம் செய்ய போங்க, ஆத்துமாதாயம் பண்ணுங்க. வல்லமை வரங்கள் தானாக உங்க மூலமாக வெளிப்பட்டு உங்கள் கைகளினாலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கடைசியா என்ன பெரிய காரியங்களை நீங்க பாப்பீங்க? யோவான் 21 அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். ஆமென். என்ன மீன்? பெரிய மீன்கள். ஹல்லேலூயா. ஏற்கனவே ஊழியத்தின் ஆரம்பத்துல அப்பவும் மீன் கிடைச்சது. அப்போ திரளான மீன்கள். அப்போ கிடைச்ச மீன்கள் என்ன மீன்கள்? திரளான மீன்கள். இப்போ கிடைச்ச மீன் பெரிய மீன்கள் கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லாத நிலைமை. ஆண்டவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு கேள்வி கேட்கிறார். என் பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். ஒன்றுமே இல்லைன்னு பதில் கொடுக்கிறார். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள்கிட்ட கேள்வி கேட்டா, இல்ல, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு திறமை இல்லை, எனக்கு வருமானம் இல்லை, எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு அது இல்லை, இது இல்லை, இல்லை 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 தான் நிறைய விசுவாசிகளுடைய பேர். இருக்கிறத ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம்? சொல்லவே மாட்டோம். உங்க மேல அபிஷேகம் இருக்கிறது, உங்க மேல உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குது, உங்களுக்குள்ள ஆண்டோடைய கிருபை இருக்குது, அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க. இல்லாததான் சொல்லுவீங்க. ஆனா இல்லைன்னு சொன்னவனுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? பெரிய மீன்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிதானவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். உங்க வாழ்க்கையில பெரிதானவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. எதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல பெரிதானவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலான பெரிதான காரியத்தை இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். ஆமென். ஏன்னா பிந்தின காரியங்களை பாருங்க, அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஏற்கனவே இயேசு செய்து வைத்து விட்டார். ஆமென். ஹல்லேலூயா. வெளியே வந்து பார்த்தா புசிக்கிறதுக்கு ஏதாவது அவங்ககிட்ட கேட்ட ஆண்டவர், இவங்க கரைக்கு வந்தா அங்க நல்ல தந்தூரி ஃபிஷ் ரெடி ஆண்டவர் சுட்டு என்ன செஞ்சிருக்கிறாரு? வச்சிருக்கிறார். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு தேவையான எல்லாவற்றையும் ஏற்கனவே ஆண்டவர் செய்து வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் 6வது நாளிலே மனுஷனை சிருஷ்டித்தார். அதுக்கு முந்தின 5 நாளிலும் அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு தான் 6வது நாளிலே அவன் என்ன செய்தாரு? சிருஷ்டித்தார். ஆமென். அப்ப இந்த இடத்துல வந்திருக்கிறவங்களுக்கு தேவையான அத்தனையும் ஆண்டவர் ஏற்கனவே செய்து வச்சிருக்கிறார். ஆனா எப்போ உங்களுக்கு வரும்? ஒன்றே ஒன்றுதான், கர்த்தருடைய சித்தம் செய்யும் பொழுது. என்ன செய்யும் பொழுது? கர்த்தருடைய சித்தம் செய்யும் பொழுது. கர்த்தருடைய சித்தம் செய்யாம மீன் பிடிக்க போனாங்க, ஒண்ணுமே கிடைக்கல. இப்ப கர்த்தருடைய சித்தத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறாங்க, பெரிதானவைகளை பெற்றுக்கொண்டார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நல்ல அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ணுங்க, பெரிதானவைகளை காண்பீர்கள். ஆத்துமாதாயம் பண்ண களத்துக்குள்ள போங்க, பெரிதானவைகளை உங்கள் கைகளினால கர்த்தர் செய்வார். கர்த்தருடைய சித்தம் செய்யுங்க, கர்த்தர் சொல்ற இடத்துல செய்யுங்க, கர்த்தர் சொல்லுகிற நேரத்துல செய்யுங்க, பெரிதானவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்படி கைகளை உயர்த்தி ஒரு சின்ன ஜெபம்